டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பிரிவுக்கு பின் வருந்தாமல் பிரிவின்றி வாழ முயலலாமே என்று தலைப்பில் உடைந்த பொருளை ஒட்டவும் முடியாது, உடைந்த உள்ளத்தை பொருத்தவும் முடியாது என்பதை விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீண்ட காலம் பழகியவர்களும் பிரிகிறார்கள், குறுகிய காலம் பழகியவர்களும் பிரிகிறார்கள். அந்த பிரிவுக்கு காரணம் என்ன? அந்த பிரிவை ஏற்படாமல் பண்ணியிருக்க நாம் என்ன செய்திருக்கலாம்? அல்லது பிரிவே வரக்கூடாது, எனக்கும் என்ற நண்பருக்கும் பிரிவே வரக்கூடாது, அப்படி என்றால் எனக்கும் எனது மனைவிக்கும் பிரிவே வரக்கூடாது, எனக்கும் எனது காதலருக்கும் பிரிவே வரக்கூடாது. நீங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கும் கடவுளுக்குமே பிரிவு வரக்கூடாது, எப்படியா சிந்தி என்றால் என்ன செய்வோம்? அதுதான் இன்றைய சிந்தனை. உடைந்த பொருளை ஒட்ட முடியாது, உடைந்த உள்ளத்தை பொருத்தவும் முடியாது பரவலக்கமாக வச்சு. அப்படி என்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஆகவே மண்பானையில் கண்ணாடி கோலை ஒன்று உடையாமல் போடுவதற்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். கிளாஸை உடைக்கக்கூடாது, அல்லது பானை சட்டி உடையக்கூடாது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே போல் நாங்கள் உறவுகளை முறியாமல் பேணுவதற்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அது என்ன கஷ்டம்? ஏனென்றால் நாங்கள் வல்லண்டு ஒரு சிலரை ஏசக்கூடும், பேசக்கூடும். ஆத்திரம் வந்தால் அவசர கொடுக்கைக்கு புத்தி மத்தியம் என்றார். ஆத்திரம் என்றால் மூளைக்கு ரத்தம் புற குறையும், அவை நேரம் சிந்திக்கிற ஆற்றல் குறைஞ்சிடும், அவர் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு ஏற்படும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல உறவாக இருக்கிறோம், ஆனால் ஏசி போடுவோம். அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு வேறு ஏசுறாருண்டா பெரிய பிரச்சனை வந்தால் இப்படி இருக்குமெண்டா அவர்களுக்கு மனம் வெறுக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே சின்ன சின்ன தவறுகள் ஒருக்கா செய்தால் சரி, ரெண்டாந்தரம் செய்தால் சரி, மூன்றாந்தரம் செய்தால் சரி என்று பரவாயில்லை என்று தட்டி விட்டுட்டு போகலாம். தொடர்ந்துமே சின்ன சின்ன தவறுகள் என்று சொல்லி சொல்லி தவறுகள் செய்தால் அவர்களுக்கு வெறுத்து போயிடும். யாருக்கு? நாங்கள் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற இவருக்குமே, கடவுளுக்கும் இருக்கலாம். ஆகவே நாம் முதலில் எங்களை தயார்படுத்தணும், சுயநிலையை சரியாக பயன்படுத்துவோம். தன்னிலை சரியாக பேணப்படும் போது மாற்றாரை நாங்கள் பாதிக்கப்படாதவாறு, மாற்றார் உள்ள நோகாதவாறு நாங்கள் பேச முடியும், பழக முடியும். பிரிவு எங்கே தங்கியிருக்கின்ற மாற்றார் உள்ள நோகும் போது அல்ல மாற்றார் பாதிப்பு ஏற்படும் போது பிரிவு துவங்குகிறது. எதிர்காலத்தில் எங்களுக்குள்ள பிரிவு வரக்கூடாதுன்னு சொன்னால் எங்களால் மற்றவர் உள்ளம் நோகக்கூடாது, எங்களால் மற்றவர் உள்ளம் பாதிக்கக்கூடாது. பொருளாதாரத்திலும் சரி பாதிப்பு வரக்கூடாது. நீங்கள் உங்களோட நல்ல ஒரு வழிகாட்டலை சொல்லுங்க, அவர் 5 ரூபா உழைக்கிறது போல 50 ரூபா உழைக்கட்டும், அது மகிழ்ச்சியை தரும். நீங்கள் ஒரு சொல்கிற வழிகாட்டல் விட்டாங்க 50 ரூபா உழைக்க வேண்டியதுக்கு 5 ரூபா தான் கிடைச்சோன்னா இவர் சொன்னதை கேட்டு நாங்கள் ஏமாந்து போனேன்னு சொல்லுவார். ஆகவே நாங்கள் பின்விளைவு என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவை நாங்கள் மட்பாண்ட உடைமைகள் உடையாக பார்ப்பது போல, கண்ணாடி பொருட்கள் உடையாக பார்ப்பது எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், அதே போல மாற்றார் உள்ளம் நோகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும், மாற்றார் உள்ளம் பாதிக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மாற்றார் உள்ளம் நொந்தால், மாற்றார் உள்ளம் பாதிப்புற்றால் மாற்றார் பிரிவுக்கு அத்திவாரம் இடுவது நாங்களாகவே இருக்கும். ஆகவே எமக்கு உறவு ஒன்றே தொடர்ந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒத்துழைப்பு தரக்கூடிய உறவுகளை பேண வேண்டும் என்றதுக்காக ஒத்துழைப்பு தரும் உறவுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உறவாண்டா ஒத்துழைப்பு தரணும் அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே எல்லா உறவுகளும் ஒத்துழைப்பு தரும், எல்லா உறவுகளும் எங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நாங்கள் பழகுற விதத்தை பொறுத்து விருப்பம் மேலிட்டால்தான் அவர்கள் எம் மீது விருப்பம் செலுத்துகிறார்கள். ஆகவே அந்த விருப்பம் உடையாமல் இருக்கணும் என்று நாங்கள் மாற்றார் உள்ளத்தை நோகடிக்காமல் பாதிக்க செய்யாமல் எமது நடைமுறையை நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் என்றில்லை. நீங்கள் இயன்றளவு
புண்படுத்தாத வகையில் எம்மை நாங்கள் தயார்படுத்த வேண்டும், எம்மை சீராக்க வேண்டும். ஆகவே இன்னாரோட பழகினால் வாழைப்பழத்தில் ஊசி ஏறின மாதிரி எங்களோட மனத்தில் அன்பாக சொல்லுவார். அவ்வாறு உங்கள் நல்லுறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள், பிரிவு ஏற்படாது. எல்லோரும் உங்கள் மீது விருப்பம் ஏற்படுவார்கள். அவை பிரிவு ஏற்படாமல் நாம் உறவை வளர்ப்பதனூடாக பிரிந்த பின் வருந்த வேண்டிய தேவையும் ஏற்படாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.